ஒரு மகனுக்கு மாலைக்கண் நோய் மாதிரி, அது ஒரு நோய். ஆமே, சரியா ஒரு சாயந்தர நேரம் அவங்க தாத்தா கண்ணு தெரியாம போச்சு, அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாம போச்சு. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு திடீர்னு சாயந்தரமான பார்வை மங்க ஆரம்பித்தது. ஹாஸ்பிட்டல்ல போய் சொன்னபோது என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்க தாத்தாக்கு வந்தது, உங்க அப்பாவுக்கு வந்தது, அது உனக்கு வந்துருச்சு. ஜெபிக்க முடிய கூட்டிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. ஆமே. நான் சொன்னேன், உனக்கு உலகத்துல வந்த ஒரு அப்பா இருக்கு, ஆனா உன்னை படைத்த, உன்னை உருவாக்கி ஒரு அப்பா உனக்கு என்ன சொல்லிருக்கா? இயேசு பிறந்தது மாத்திரம் கிடையாது, பிறந்த பிறகு ஒரு காரியத்தை அற்புதமா செய்றார் பாருங்க. அப்பா பிதாவே என்கின்ற கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்னவென்று சொன்னால், அல்லேலூயா, என்னுடைய உலகத்துடைய தகப்பனுக்குள்ளாக, ஆமென். நீங்க எத்தனை பேர் இயேசுதான் என்னோட அப்பான்னு எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்பா. அப்ப அவன்கிட்ட சொல்றேன், உனக்கு ஒரு அப்பா இருக்கு, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. அதை விட ஒரு மேன்மையான தகப்பன் உனக்கு உண்டு, அவர் பேர் இயேசு. அல்லேலூயா. ஆமென். உங்க தாத்தாக்குள்ள இருந்த டிஎன்ஏ உங்க அப்பாக்குள்ள வந்துச்சு, உங்க அப்பாவுக்கு டிஎன்ஏ உனக்குள்ள வந்துச்சு. இப்ப உனக்கு அதே டிஎன்ஏ வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ இப்போ ஒண்ணு பண்ண போற, ஏசப்பா நீங்க தான் என்னுடைய அப்பா நீங்க சொல்லும் பொழுது அவருக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ உனக்குள்ள வரப்போகிறது, அவருக்குள்ள இருக்கிற சுகம் உனக்குள்ள வரப்போகிறது, அவருக்குள்ள ஓடுகிற அதே ரத்தம் உனக்குள்ளாக பாய்ந்து வரப்போகிறது. அல்லேலூயா. என்று சொன்ன உடனே அவன் அழுக தொடங்கினான். அல்லேலூயா. ஆமென். இப்படி ஒரு தெய்வம் இருக்க முடியுமா? நான் அப்பான்னு சொன்ன உடனே அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம், அவருடைய குணம், அவருடைய காரியம் எனக்குள்ளே வெளிப்படுமா? நான் விசுவாசத்தால் இப்படிப்பட்ட மேன்மையான காரியம் நடக்குமா? அப்படி என்று சொல்லி அவனுக்கு காத்திருந்தான். அல்லேலூயா. ஆமென். ஜெபித்து முடித்து அனுப்பின பிறகு, அல்லேலூயா, ஆமென், அன்னைக்கு 5 மணி ஆகும் பொழுது, எப்பொழுதுமே அந்த 5-6 மணி ஆகும்போது அவன் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கொள்வான். பக்கத்திலே பெட் இருக்கும், பக்கத்திலே சேர் இருக்கும். ஏன்னா நடக்க முடியாது, அந்த பக்கத்துக்கு போக முடியாது, கண்ணு தெரியாது, அந்த சேர்ல போய் உட்கார்ந்து கொள்வான். அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு 5 மணி ஆகும் பொழுது வீட்டுக்கும், ஆமென், கேட்டுக்கும், அந்த திண்ணைக்கும் நடந்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அவங்க அம்மா அவங்க பாட்டில சொல்றாங்க, பிள்ளை மணி 5 ஆச்சியா, போய் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்து விழுந்துடாத. நிறைய முறை நடந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. 5:30 ஆகுது, நடந்துகிட்டே இருக்கிறா, உட்கார மாட்டேங்கிறான். அவங்க பாட்டி சொல்றாங்க, டேய் தம்பி விழுந்துடாதடா, 6 ஆக போகுது, 6 மணி நேரம் இருக்கு, போய் உட்காரு. அப்பொழுது கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆமென். வெறி பிடித்தவனை போல் நடக்க ஆரம்பித்தான். ஒரு விசுவாசம், அப்பான்னு கூப்பிட்ட அவருடைய டிஎன்ஏ எனக்குள்ள வந்துருச்சு. அவருக்குள்ள வியாதி இல்லைனா எனக்குள்ள வியாதி கிடையாது. ஏனென்றால் என்னுடைய அப்பா ஏசப்பாவா இருக்கிறார், ஏற்றுக்கொண்டே. அல்லேலூயா. ஆமென். 5:45 ஆச்சு, நடந்து கொண்டே இருந்தான். இவங்க எல்லாம் சரி விளையாட்டு போய் நடந்துட்டு விட்டுட்டாங்க. 6 மணி ஆச்சு, 6:10 ஆச்சு, 6:15 பக்கத்துல வந்து இவன் நடக்கிறதை பார்க்க ஆரம்பித்தார்கள். அலை பார்வை கூர்மையாக்கப்பட்டது, அவன் தெளிவாக்கப்பட்டான். கிறிஸ்து அவனுக்குள்ள வெளிப்பட ஆரம்பித்து விட்டான்.